இப்போது நான் பேசப்போவது உற்சாகம் தர அல்ல, உங்கள சிரிக்க வைக்க அல்ல. இப்போது நான் பேசப்போவது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்கிற மனிதனிடம். நீ சோர்ந்திருக்கிறாய், அது உன் தவறு இல்லை. நீ உடைந்திருக்கிறாய், அது உன் பலவீனமில்லை. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். அந்த வலி உண்மைதான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மையில்லை. நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முடிவு மட்டும் தவறு. நீ வாழ்க்கையை வெறுப்பதில்லை. நீ வலியையே வெறுக்கிறாய். நீ உயிரை வெறுப்பதில்லை. நீ அவமானத்தை, தோல்வியை, தனிமையை வெறுக்கிறாய். உன்னை உடைத்த அந்த மனிதர்கள், அந்த சூழ்நிலைகள், அந்த நாட்கள், அவை உன்னை நான் போதாதவன் என்று நம்ப வைத்துவிட்டது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ தோல்வியடைந்தவன் அல்ல. நீ போராடி சோர்ந்தவன். உன்னை அவமதித்தவன் உன் மரணத்தால் அழுவானா? உன்னை காயப்படுத்தியவன் உன் இல்லாமையை உணர்வானா? இல்ல. அவன் சொல்வான், அவன் தாங்க முடியாமல் போய்விட்டான். உன் மரணம் அவனுக்கு ஒரு வெற்றி சான்றிதழ். ஆனால் நீ வாழ்ந்தால், நீ எழுந்தால், நீ அமைதியாக முன்னேறினால், அவன் வாழ்நாள் முழுக்க தோல்வியின் பயத்தில் இருப்பான். நீ அழுத இரவுகள் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம். நீ உடைந்த அந்த தருணங்களில் யாரும் உன்னை அணைக்கவில்லை இருக்கலாம். ஆனால் கேள், அர்த்தமில்லாமல் சிந்திய கண்ணீர் கண்ணீர் அல்ல. அது விதை. அந்த விதை நீ வாழ்ந்து காட்டும்போது ஒரு மரமாக மாறும். நான் இவ்வளவு அழுததற்கு காரணம் இதுதான் என்று ஒரு நாள் நீ சொல்வாய். நீ இன்னும் சந்திக்காத ஒருவருக்கு நீ முழு வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு நாள் யாரோ ஒருவன் அல்லது ஒருத்தி உன்னை பார்த்து, நீ இருந்ததால்தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லலாம். ஆனால் நீ இன்று முடிவு செய்துவிட்டால் அந்த வாழ்க்கை ஆரம்பமே ஆகாது. இப்போது நீ நிற்கும் இடம் உன் வாழ்க்கையின் கடைசி பக்கமல்ல. இது இடைவேளை, மூச்சு வாங்கிக் கொள்ளும் தருணம். போராடி சோர்ந்தவன் சில நேரம் உட்கார்வது தோல்வியல்ல, எழாமல் இருப்பதுதான் தோல்வி. ஒரு நாள் யாரோ ஒருவன் இதே மாதிரி உடைந்து உன் கதையை கேட்பான். அப்போது நீ இல்லாமல் இருந்தால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீ இருந்தால் நீ ஒரு உயிரை காப்பாற்றியவன். இப்போது நான் சொல்லப்போவது ஒரு ஆலோசனை அல்ல, ஒரு அறிவிப்பு. நீ சாக வேண்டாம். நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை உடைத்த வாழ்க்கைக்கே பதில் சொல்ல வேண்டும். அமைதியாக, ஆனால் உறுதியாக. ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்பாய் இந்த இருட்டை, இந்த வலியை, இந்த முடிவை. அப்போது நீ சொல்வாய், நான் வாழ்ந்ததே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நீ உயிரோடு இருக்கிறதே,